வணக்கம் உறவுகளே, மீண்டும் மற்றொரு உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் இன்றைய தயாரிப்பில் என்னோடு கலந்து கொள்ளும் நண்பர் பாலசுரேஷோடு உங்களை சந்திப்பது NT ஜெகன். உறவுகளே, இன்று குறிப்பாக தமிழகத்திலே மாணவர்களுடைய அமைதிவழி போராட்டம், இன்றைக்கு சிறிதளவாக ஆரம்பித்த அமைதிவழி போராட்டம் இன்றைக்கு இந்தியாவின் பல மாநிலங்களிலும் பரவியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். தமிழகத்தில் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆரம்பித்த இந்த அறவழி போராட்டம் இளைஞர்கள், யுவதிகள் என்று இன்னொரு பல பிரிவினரும் கலந்து கொண்டு அதை ஆரம்பித்ததை நாம் அறிவோம். இன்று அது சிறு அடியாக ஆரம்பித்த அந்த தீ இன்று பெரிதளவில் கொழுந்துவிட்டு எரிகின்ற ஒரு பெரிய நிலையை உருவாக்கி இருப்பதை நாங்கள் இந்தியாவில் பார்க்கலாம். இது இந்திய மத்திய அரசுக்கு மட்டுமல்ல, பல வழிகளிலும் இந்திய அரசியல் கட்சிகளிடையே சர்ச்சையையும் மிக பெரும் கொந்தளிப்பையும் உருவாக்கி இருக்கின்றது. குறிப்பாக பல ஐக்கிய கூட்டணி அரசில் இருந்து பல கட்சிகள் விலகி உள்ளமையும் நமக்கு கிடைத்த செய்தியாக இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க, இந்த அமைதிவழி போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து பிரித்தானியாவிலே இது எமது போராட்டத்துக்காக தமிழக மாணவர்கள் தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து எங்களுடைய 3 இளைஞர்கள் சென்ற திங்கட்கிழமை 18ஆம் தேதி காலை 10 மணியில் இருந்து தமது உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளார்கள். இன்று அது 3வது நாளை எட்டியிருக்கிறது. திங்கள், செவ்வாய், புதன் என்று 3 நாட்களாக எட்டியிருக்கிறது. இது தொடர்பாகவே இன்று நாம் உரையாடுவதற்கு இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கின்றோம். அந்த இளைஞர்கள் இன்றைக்கு 3வது நாளிலும் எந்த விதமான நீர் ஆகாரமும் இன்றி தங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை ஓர்மத்துடன் ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த 3 நாள் போராட்டங்களில் நாங்கள் கடந்த நாட்களில் எவ்வளவு தூரம் இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு நாம் பக்கபலமாக இருந்திருக்கின்றோம் என்பதை பிரித்தானியாவால் எமது மக்கள் உணர வேண்டும், சிந்திக்க வேண்டும். இனிவரும் நாட்களில் அது தீவிரமடைகின்ற ஒரு காலகட்டத்திலே அவர்கள் முன்வைத்த அந்த கோரிக்கைகள் வீண் போகக்கூடாது. எனவே இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களாலான முழு ஒத்துழைப்பை நாங்கள் நல்க வேண்டும். அதுவும் ஒரு திறந்த இடத்திலே அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள். சற்று குளிர்கால நிலை என்று உங்களுக்கு தெரியும் இந்த நாட்களிலே. அதுவும் அவர்கள் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல், அதற்கு தேவையான உதவிகள் இல்லாமல் அவர்கள் ஓர்மத்தோடு அங்கு சென்று அந்த தெருவோரத்திலே, அதாவது இந்தியன் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய பிரித்தானியாவில் இருக்கின்ற, லண்டனில் அமைந்திருக்கின்ற இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு முன்னால் அல்லது அருகாமையிலே அவர்கள் தங்களுடைய இந்த அறவழி போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது தொடர்பாகவே நாங்கள் உரையாட இருக்கின்றோம். அந்த இளைஞர்களை நாங்கள் இன்றைக்கு அவர்கள் சற்று களைப்படைந்திருந்தாலும் அவர்களுடைய மனதில் ஒரு தெம்பு காணப்படுகிறது, ஒரு ஓர்மம் இருக்கிறது. அந்த ஓர்மத்துடன் உங்களிடம் அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அங்கிருந்து தொடர்புகளை ஏற்படுத்த இருக்கின்றோம். இந்த போராட்டத்தை நன்கு உணர்ந்தவரும் அவர்களோடு தோளோடு தோள் நின்று பல வழிகளிலும் ஒத்துழைப்பு நல்கின்ற, எந்த விதமான அமைப்பு ரீதியாகவோ பக்கங்கள் சார்பாகவோ இல்லாமல் ஒரு பொதுமகனாக, ஈழமகனாக அங்கு சென்று அவர்களுடன் இளைஞர்களுக்கு ஒரு தந்தையாக, அவர்களுடைய ஒரு பாதுகாவலனாக என்று கடமையாற்றுகின்ற உங்களுக்கு யாருக்கு தெரியும் நண்பர் அமர்நாத் அவர்களை நான் செய்திகள் அறிந்து கொள்வதற்காக கலையத்துக்கு அழைத்திருக்கின்றேன். இப்பொழுதும் அவர் நேற்றும் முழு நாளும் அங்கிருந்து மீண்டும் எங்களுடன் கலந்துவிட்டு அங்கு செல்ல இருக்கின்றார். அதற்கிடையில் அவருடன் நாங்கள் சில தொடர்புகளை பேணுகின்றோம். வணக்கம் அமர்நாத் அவர்களே. வணக்கம் ஜெகன். வணக்கம் ஜிடிவி உறவுகளே. அமர்நாத் அவர்களே, இன்று 3 நாள் போராட்டம் 3வது நாளை எட்டி இருக்கிறது. இந்த போராட்டத்திலே இளைஞர்களாகிய திராவிடன் தினேஷ் மற்றும் தமிழ் தினேஷ் ஆகிய இளைஞர்கள் உண்மையிலேயே தாயக பெற்றவர்களிடம் நிறைந்து காணப்படுவதை அவர்களுடைய செயல்முறைகளின், நடவடிக்கைகளிலும் கருத்துக்களிலும் அவர்கள் வெளியிடுகின்ற ஒவ்வொரு செய்திகளிலும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. வாழ வேண்டிய இளைஞர்கள் என்று அவர்கள் பிரித்தானியாவில் சொகுசாக அவர்களும் இருக்கலாம், அவர்களும் மற்றவர்களைப் போல இன்றைக்கு தாங்கள் உண்டு தன்பாடு உண்டு இருந்திருக்கலாம். இல்லை, நாங்கள் எங்களுடைய நாட்டில் நடக்கின்ற நிலைமைகளுக்கு ஒரு விடை காண வேண்டும். தமிழகத்திலே இவ்வளவு கொந்தளிப்புடன் மாணவர்கள் உண்ணாவிரதம் மட்டுமல்ல, வகுப்புகளை பகிஷ்கரித்து, கல்லூரிகளை பகிஷ்கரித்து, கல்வியை புறக்கணித்து இன்றைக்கு எங்களுக்காக போராடுகின்றார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் கைகட்டி கொண்டு இங்கே நாங்கள் வேலையும் எங்களோட வீடும் நாங்களும் என்று இல்லாமல் நாங்களும் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இதை சர்வதேச சமூகத்துக்கு தெரிவிக்க வேண்டும். குறிப்பாக இந்திய மத்திய அரசுக்கு எமது செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும். எனவே அவர்கள் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு அருகாமையில் சென்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தை இன்றைய 3 நாட்கள் 72 மணித்தியாலங்கள் எந்த விதமான நீராகாரமும் இல்லாமல் ஒரு அட்டைகளின் கீழ் தெருவோரத்தில் இருந்து, அதாவது இந்த உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு அருகாமையில் இருந்து தங்களுடைய இந்த போராட்டத்தை உலகுக்கு உணர்த்துகின்றார்கள். எனவே இதில் நாங்கள் சிந்தித்து தயவு செய்து அந்த இளைஞர்களிடம் செல்லுங்கள், நீங்கள் உற்சாகத்தை கொடுங்கள். நீங்கள் பலர் போய் நின்று அவர்களுடன் ஒன்று திரள்வதை காணுகின்ற நிலைதான் அங்கே இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு செய்திகளாக இங்கிருந்து லண்டன் உயர்ஸ்தானிகர் ஆலயத்திலிருந்து அனுப்பப்படும்.
அந்த 3 இளைஞர்கள் தானொன்று வந்து அதில் இருக்கிறார்கள் என்ற செய்தி அங்கு பெரிய அளவில் போய் செல்வது பெரிய விடயம் அல்ல. பல தமிழ் மக்களும் அதில் பலம் சேர்க்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியம். அமர்நாத் அவர்களே, குறிப்பாக இந்த இளைஞர்கள் இவர்கள் தாங்களும் தன்பாடுமாக இருந்திருக்கலாம். தினேஷ் திராவிடன், தமிழ் தினேஷ், இதை ஆரம்பித்ததுக்கு என்ன காரணம்? அவர்கள் உண்மையாக தமிழகத்தில் உள்ள மாணவர்களுக்கு நன்றி சொல்லி அவர்களை கௌரவிக்கும் முகமாக தாங்களும் செய்ய வேண்டும் என்று தினேஷ் அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டார். ஐயா, நீங்கள் தான் இதுக்கு முழு உதவிகளும் செய்ய வேண்டும் என்று. நான் அதற்கு ஆம் என்று உடனே சொல்லிவிட்டு எனது நண்பர்களாக டாக்டர் ரவி அப்படியானவர்களை ஒன்று கூட்டி அதற்கேற்ற உதவிகளை செய்வதற்கு நாங்கள் ஓம் என்று சம்மதித்து விட்டோம். அந்த நிலையில் நான் அவர்களுடன் ஒவ்வொரு நாளும் காலை 10 மணியிலிருந்து இரவு 10 மணி மட்டும் அவர்களுடன் இருக்கிற பொறுப்பும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இதைவிட சட்டம் சம்பந்தமானவர்களுக்கு ஒருவரையும், வைத்தியம் நிபுணருக்கு ஒருவரையும் நாங்கள் ஒழுங்கு செய்து வைத்திருக்கிறோம். இதற்கு இன்னொரு நண்பர் போலீஸ் அனுமதி தருவதற்கு உதவி புரிந்திருந்தார். அந்த அனுமதி 10 மணிக்கு தரப்படவில்லை, 11:30 மணியில் தான் கிடைத்தது. அன்றைய தினம் போலீஸார்கள் வந்து சில விசாரணைகள் வந்த டிப்ளமேட்டிக் போலீஸ் என்று விதவிதமான வித்தியாச வந்தார்கள். அதற்குரிய விவரங்களை எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். இந்த 3 இளைஞர்களுக்கு பின்னால் இந்த ஒரு அமைப்போ ஒருவரும் இல்லை. உண்மையாக திடமாக நான் சொல்லுவேன். அந்த தினேஷ் என்றவர் வந்து என்னைத்தான் கேட்டார். நான் சொன்னேன், ஓகே தம்பி, நான் 2-3 நண்பர்களோடு அழைத்து ஒழுங்குமுறையாக செய்ய வேண்டும், சட்ட ரீதியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு 3வது நாளாக மிகவும் ஒரு நீராகாரம் அருந்தாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் அவர் திராவிடன் என்றவர் நித்திரை தூக்கம் போல இருக்கு. எனக்கு தோளில் சாய்ந்திருக்கும் போது எனக்கு இந்த பிள்ளை சாய்ந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. அது நான் பெருமைப்படுகிறேன். ஸோ இந்த நேரத்தில் அவர்களுடைய அதாவது அடிப்படை தேவைகள் சிலதாவது நாங்கள் அங்கு சென்று பார்த்த பொழுது உண்மையிலேயே அவர்கள் இருப்பதற்கு ஒரு நான் சொகுசு என்று சொல்வது சற்று குளிரை தாங்கக்கூடிய ஒரு மெத்தையோ அல்லது கதிரைகளோ போடாமல் அவர்கள் அந்த ஊர்மத்தை வெளிக்காட்டு முகமாக சாதாரணமான அட்டைகளை போட்டுவிட்டு அந்த அட்டையில் குந்தி இருந்து இந்த நாட்களை கடத்துவது என்பது ஒரு பெரிய ஒரு சிரமமான விடயம். அதை எம்மால் தாங்க முடியாத ஒரு காட்சியாக இருக்கிறது. இதையே அவர்கள் எடுக்கிறார்கள். இப்போ இவ்வகையான உண்மையாக நகர போலீசாரிடமிருந்து டென்டோ போடுவதற்கு பெர்மிஷன் தரப்படவில்லை. அதன் காரணமாக தாங்கள் எப்படியும் இதை செய்தே தரணும், உயிர் போனாலும் பரவாயில்லை என்று மிகவும் திடமாக இருக்கிறார்கள். நேற்று தினம் அவர்களுக்கு சில நண்பர்கள் வந்து அவருக்கு ஜாக்கெட், எலக்ட்ரிக் போடக்கூடிய ஜாக்கெட்டும் ஸ்லீப்பிங் பேக் போன்றவர்களை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் என்ன இருந்தாலும் செய்து முடிப்போம் என்ற ஆணித்தரமாக இருக்கிறார்கள். நல்லது. இவர்களை பற்றி ஒரு முறை குறிப்பிடுங்கள். இந்த இளைஞர்கள் இன்றைக்கு அவர்களும் நல்ல நிலையில் இன்றைக்கு தொடர வேண்டியவர்கள் வாழ்வை அவர்கள் தொடர்பாக கூறுங்கள். அவர்கள் எவ்வகையான பின்னணி அல்லது அவர்கள் இருவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள். ஒருவர் மாவீரர் குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் 2-3 மாவீரர்களை சகோதரங்களை இழந்திருக்கிறார் கொடுத்தவர். அந்த வகையிலே அவர்தான் என்னை ஆரம்பத்தில் கேட்டார். அதற்கிணங்க நான் பெரு மனதோடு சம்பாதித்து தொடர்ந்தும் அவர்களுக்கு உதவி செய்வேன் என்பதை ஆணித்தரமாக கூற விரும்புகிறேன். எனவே உறவுகளே, தயவு செய்து இதில் எங்களுடைய பக்கபலமான உதவிகளை நாங்கள் இந்த தார்மீக வழி போராட்டத்துக்கு நாங்கள் நல்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த 3 நாட்களிலும் நாங்கள் செய்திருக்க வேண்டியவை பல. அதை ஏன் செய்ய தவறுகின்றோம் என்பதை இந்த பிரித்தானிய வாழ் உறவுகள் சிந்தியுங்கள். என்ன அடிப்படையில் நாங்கள் சிந்திக்கின்றோம், என்ன வகையில் எங்களோட போராட்டம் வலுப்புற வேண்டும் என்பதை சிந்திக்கிறோம் என்பதை எங்களோட மக்கள் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தில் இவ்வளவு கொந்தளிப்போட எங்களோட இளைஞர்கள் தீக்குளிப்பதும் ஒரு புறம் தீக்குளிப்பது மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ வேண்டிய படிக்க வேண்டிய வயதில் அவர்களுக்கு இந்தியாவில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் குடும்பத்தினர் ஒத்துழைப்பு நல்குகிறார்கள். நேற்றைய கிடைச்ச செய்தியின்படி எந்த பெற்றாருமே நீ பள்ளிக்கூடம் போ, உன்ற அலுவலக கவனி, நீ படி, இது உனக்கு தேவையில்லாத தொழில், அயல்நாட்டு பிரச்சனையை அயல்நாட்டுக்கு பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி அவர்களுடைய படித்த பெற்றோர்கள் கூட சொல்லவில்லை. அவர்கள் இல்லை, உங்களோட பள்ளிக்கூடம் மூடப்பட்டிருக்கட்டும், நீங்கள் காலவரையறையற்ற நடவடிக்கை எடுங்கோ, நீங்கள் போங்கோ
செய்யுங்கன்னு சொல்லி பெற்றார்களாகிய இந்திய பெற்றார்கள் வலியுறுத்துகின்ற நிலையில நாங்கள் என்ன செய்கிறோம்? இங்க இருக்கின்ற இந்த இளைஞர்கள் இன்றைக்கு அவை இந்த பெற்றாரெல்லாம் அங்கே இருக்கணும், இந்த பிள்ளைகள் இங்கே தொடங்கி இருக்குது, இங்கே படிச்சு கொண்டு எங்கட பிள்ளைகளை மட்டும் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி கொண்டு இருக்கிற சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எங்கட பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போய் நல்ல வடிவா பட்டம் பெற்று வரணும் என்று சிந்திக்கிறது நல்ல நோக்கம், அதை நாங்கள் இல்லை என்று சொல்லல. ஆனால் நாட்டுக்காக போராடுகின்ற ஒரு தேவை ஒன்று இந்த நாட்டில் எழுந்திருக்கிற சூழ்நிலையில நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை சற்று உங்களோட கருணை உள்ளத்தை திறந்து பாருங்க. இந்த 3 நாள்ல நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த ஒரு பகிரங்கமான இடத்துல இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு அருகில் சென்று இந்த இளைஞர்களுக்கு நீங்களோட மனதை தொட்டு இதயத்தை தொட்டு கேளுங்கோ, யார் போய் அவர் நம் பிள்ளைகளின் முதுகில தட்டி இருக்கிறீர்கள்? இது கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக எங்கள்கிட்ட இருக்குது. அந்த இளைஞர்கள் இன்றைக்கு உங்களை நம்பித்தான் அல்லது உங்களுக்காக உங்களை நம்பி இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். அப்போ அந்த பிள்ளைகளோட மனதில் இன்றைக்கு எவ்வளவு தீ பற்றி எரியும், என்னுடைய மக்களை காணவில்லை, இல்லை என்னுடைய மக்கள் இதில் திரண்டு வந்து எனக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்பதை சிந்திக்கின்றார்கள். இதில் நான் எல்லாரும் போகையில் என்று சொல்ல ஒரு சில மக்கள் வளமையாக நடவடிக்கை எடுக்கிற மக்கள் தான் நாங்கள் சொல்லுவோம் இல்லையா? ஆமாம். முதல் நாள் இரவு கோவன்றியில் இருந்து சில இளையோர் வந்து அவர்களுடன் அதிகாலை 4 மணி மட்டும் இருந்துவிட்டு போனார்கள். நேற்றைய தினம் கோயம்புத்தூரில் இருந்தும் மாணவர்கள் இவர்களோடு உரையாடி அவர்கள் ஒருவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். இன்றும் பல பல்கலைக்கழகங்கள் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே மக்கள் தான் கொஞ்சம் மக்கள் வருகை தான் குறைவாக இருக்கிறது. மாலை நேரங்களில் ஓரளவுக்கு 25-30 பேர் என்று வருகிறார்கள். அது போதாது. அந்த தொகை 10 மடங்காக பெருக வேண்டும், அல்லது அதை 100 மடங்கு 1000 மடங்கு பெருக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அப்பொழுதுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆமாம். அதே நேரத்தில் ஒன்று ஜெகன், பலவிதமான அமைப்புகளில் இருந்து வந்தவர்களையும் நான் கண்டுகொள்ளேன். அது எனக்கு சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது. நேற்றைய தினம் முந்த நாள் 2 நாட்களும் பல தரப்பட்ட அமைப்புகளிலும் வந்து உதவி செய்கிறார்கள். என்னென்ன வேண்டும் என்று ஒரு பெண்மணி பிளவுஸ் வாங்கி கொடுத்துட்டு செய்திருக்கிறார்கள். அதன்படி அது மிக வரவேற்கத்தக்க விஷயம் என்றுதான் நான் கூறுவேன். இதில் குறிப்பாக இந்த பல்லின மக்கள் அதில் கலந்து கொண்டதை நாங்கள் அடுத்து வருகின்ற காணொலி காட்சிகளில் பார்க்கலாம். பல பல்லின மக்களும் அதில் போகிற வாரம் எல்லாரும் இது என்ன நோக்கத்துக்காக இருக்கிறார்கள், என்னத்துக்காக இந்த கொடியை தாங்கி இருக்கிறார்கள், இந்த கொடி என்ன, யாருடைய கொடி, இதை என்ன எவ்வகையான சுதந்திரத்தை எவ்வகையான உரிமையை நீங்கள் வேண்டி நிற்கிறீர்கள் என்பதை. இந்த கொடி தொடர்பாக ஏதாவது பிரச்சனை வர இல்லையா? கொடி தொடர்பாக, தேசிய கொடி தொடர்பாக நான் முதல் நாள் இருக்கும்போது இன்னொரு நண்பர் இந்த கொடியை எந்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காவலர் வந்து இது பேன் பண்ணப்பட்டுள்ளது, இதை எப்படி பிடிப்பார்கள் என்று அவருடன் கதைத்து கொண்டிருந்தார். உடனே நான் அதை போய் சொன்னேன், முற்காலத்தில் அப்படி இருந்தது, ஆனால் அந்த தடையை நாங்கள் நீக்கி இப்பொழுது நாங்கள் சுதந்திரமாக பிடிக்கலாம், நீங்கள் வேணுமென்றால் உங்கள் பகுதியில் தொடர்பு கொண்டு அதை ஷோ பண்ணுங்க, நாங்கள் ஒரு விதமான பிரச்சனைக்குரியவர்கள் அல்ல, கனகாலமாக இந்த ஆர்ப்பாட்டங்களை செய்து வருகிறோம், நாங்கள் ட்ரபிள் மேக்கர்ஸ் இல்லை என்று சொன்ன பிறகு விசாரித்து போட்டு அதை அனுமதித்தார்கள். அவர்களுக்கு அநேகமாக யார் சொன்னார்களோ தெரியவில்லை, அந்த ரீதியில் அவர்கள் கடமைதானே, நம்முடைய நாங்கள் கொடுத்தோம். எனவே அந்த தகுந்த பதிலை அவர்கள் ஏற்றுக்கொண்டது ஒரு பெரிய ஒரு சாதகமான நமக்கு சமிக்ஞை என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய தேசிய கொடியாகிய புலிக்கொடியை ஏந்தியவாறு இந்த இளைஞர்கள் எங்களுக்கு தேவையானது, எங்களுக்கு இன அழிப்புக்கான பன்னாட்டு சுயாதீன விசாரணை உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும். மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இன்று நாளை மறுநாள் மிக முக்கியமான நாட்கள் சுவிட்சர்லாந்து ஜெனீவாவிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய முக்கியமான விவாதங்களும் வாக்கெடுப்புகளும் இலங்கைக்கு எதிரான பிரேரணைகளும், அது சாட்டுப்போக்கான பிரேரணையாக கொண்டு வரப்படுகிறதோ அல்லது உவகையான பிரேரணையோ, அந்த போராட்டத்துக்கு நாங்கள் இந்த வகையான நடவடிக்கைக்கு நாங்கள் எங்களுடைய ஒட்டுமொத்தமான எதிர்ப்பை இந்த உலகளாவிய ரீதியில் தெரிவிக்க வேண்டும். தமிழகம் கொந்தளிச்சிருக்கு. இனி வர நாட்களில் 1 கோடி தமிழர்களை ஒன்று சேர்த்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். எனவே இதில் நாங்கள் சர்வதேச ரீதியில் பெரிதளவான போராட்டங்களை ஜனநாயக வழி போராட்டத்தில் ஜனநாயக வழியில் நாங்கள் தொடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த வகையிலே திராவிடன், தினேஷ், தமிழ் தினேஷ் ஆகிய 3 இளைஞர்கள் இன்று 3வது நாளாக தங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமாம். அதை விட தமிழகத்தில் இருந்து வந்த மாணவர்கள் மட்டுமல்ல, இங்கே வசிக்கிறவர்கள் கூட வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கையால் சுலோகங்களை எழுதி அங்கு பதித்ததை நான் கண்டேன். அது மிக வரவேற்கத்தக்க விஷயம். அவர்கள் நேற்றும் ஒரு 11 மணி மட்டும் இருந்தார்கள், அவர்களுடன் இன்றும் வருவதாக கூறியிருக்கிறார்கள். அது ஒரு நல்ல விஷயம் என்றுதான் நான் கருதுகிறேன். நாங்கள் இப்பொழுது உண்ணாவிரதம் இருக்கும் 3 இளைஞர்களில் ஒருவராகிய திராவிடன் தினேஷ், தமிழ் தினேஷ் ஆகிய 3 உணர்வாளர்கள் என்றே நாங்கள் அவர்களை போற்றுகின்றோம். அவர்களை இளைஞர்கள் என்று சொல்வதை விட இன்றைய காலத்தை உணர்ந்த தமிழ் உணர்வாளர்களாக நாங்கள் மதிக்கிறோம். இந்த உணர்வாளர்கள் இளைஞர்களாக இருந்தான அல்லது எந்த பருவத்தினராக இருந்தால் என்ன, நாட்டை பற்றி சிந்திப்பதும் நாட்டினுடைய முடிவுக்காக குரல் கொடுப்பதும் நாட்டுக்காக
தங்களை அர்ப்பணிப்பதும் ஒரு பெரிய ஒரு தார்மீக கடமை இந்த காலகட்டத்தில். அவ்வகையான இளைஞர்கள் இன்றைக்கு இந்த களத்தில் குதித்திருக்கிறார்கள். அதில் ஒருவராகிய திராவிடனை நாங்கள் தொலைபேசி மூலமாக சற்று அவர்கள் அதாவது உடல் ரீதியாக அது சாதாரணமான விடயம், நீராகாரம் இல்லாமல் உண்ணாவிரதம் இருக்கிறது என்பது எண்ணி பார்க்க முடியாத விடயம். அந்த நிலையிலும் அவர்களுமோடு கதைப்பதற்கு சம்மதித்ததுமேட்டு நாங்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது திராவிடனை சந்திப்போம். வணக்கம், எனது அன்புக்குரிய திராவிடன். நான் தமிழ் தினேஷ் கதைக்கிறேன். திராவிடன் என்னும் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். தமிழ் தினேஷ், சொல்லுங்கள். முதலில் உங்களுடைய குரல்ல இருந்து மனவலிமை இருப்பதை நான் மனதில் எந்த விதமான சோர்வும் ஏற்படவில்லை என்பது எனக்கு தெரிகிறது. உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? உடல்நிலை என்ன, இந்த காலத்தில் சரியாக குளிராக இருக்கிறது. இப்ப மழையும் சாதகா பெய்ய வலிக்கிட்டு. அப்ப எங்களுக்கு அனுமதி செய்யப்பட்ட இடத்துல நாங்கள் டென்ட் மடிக்கலாம் அளவுல நாங்கள் இதுதான் இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. அதாவது எங்களுடைய மன உறுதி எங்களுடைய உடல் நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டாலும் அது அந்த மன உறுதி இன்னும் மேன்மைப்படுத்து எங்களை இன்னும் இருக்கலாம் என்று நாங்கள் சோறவில்லை. எங்களோட மன உறுதி வரைக்கும் என்ன சொன்னால், இப்ப எங்களுடைய இளைஞர்கள் எங்களை பார்த்திருந்தார்கள். நேற்றெல்லாம் சந்தோஷமா இருந்தது. இன்றைக்கும் இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இருந்து எங்களை பார்த்து சென்றவர்கள் 22 பேர் பார்த்து சென்றிருக்கிறார்கள். இந்த 2 நாளைக்குள்ள தமிழ்நாட்டு இளைஞர்கள். எங்களுக்கு இன்றைக்கு நைட்டு ஃபுல்லா நிற்கிற இல்லை. ஏன்னு சொன்னால் கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா எல்லா நாட்டிலேயும், கட்டார் அங்கே கூட இருந்து அடிச்சு, தமிழ்நாட்டில இருந்து அடிச்சு கொள்கிறார்கள். இப்ப கூட வைகோ அவர்கள் அடிச்சிருந்தார். ஆனா தொடர்பு கொஞ்சம் துண்டிக்கப்பட்டுட்டு திரும்ப அவருடைய செயலாளர் திரும்ப அடிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். எங்களுடைய இளைஞர்கள், இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் வார எங்களுடைய இளைஞர்கள் இன்னும் நேர்மையாக போராட வேண்டும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் என்றது எங்களுடைய கண்ணுக்கு பெரிதளவு இல்லை. உண்மையிலேயே என்ன சொன்னால் முதியவர்கள் நிற்கிறார்கள். இளைஞர்கள் மேன்மையாக போராட வேண்டும். நாங்கள் இந்த நாட்டில் எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது, நாங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். அந்த இதுக்குள் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தான் இன்றைக்கு கையிலேந்து இருக்கிறோம். அதை உணர்ந்து இங்கு இளைஞர்கள் இன்னும் மேன்மையாக வர வேண்டும். தமிழ் மக்கள் ஒன்றாக வேண்டும். நாங்கள் ஒன்றுபட்டு எங்களுடைய தாயகத்தை மீட்க வேண்டும். எங்களுக்கு ஒரு சரியான காலம், சரியான நேரம் இது. இதோடு நாங்கள் ஒன்றுபட வேண்டும். எங்களுக்கு வேற்றுமை காற்றுமை எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு நாங்கள் இங்க முன்னின்று ஒன்றுபட்டு போராட வேண்டும். இங்கே ஒரு இடத்தில் போராட்டம் செய்தால் எங்களுடைய விஷயங்களை ஒரு அந்த இந்தியன் எம்பசியை நோக்கி கத்துவோம் அல்லங்க ஒரு வியூடம். இங்க அப்படி ஒரு இது கூட இல்லாத நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். தமிழ் தினேஷ், அதாவது இந்த போராட்டத்தை நீங்கள் 18ஆம் தேதி காலையில் ஆரம்பித்தீர்கள். நீங்கள் வரும்பொழுது மிக ஓர்மமான பலவிதமான திட்டங்களோடு எனது தாய் நாட்டுக்கு விடிவெடு தேடி கொடுக்க வேண்டும், அநியாயமாக கொல்லப்பட்ட எனது சகோதர சகோதரிகளுக்கு, எனது குழந்தைகளுக்கு நான் ஒரு தீர்வு காண வேண்டும், பன்னாட்டு விசாரணைகளை நாங்கள் அமல்படுத்துவதற்கு இந்த சர்வதேச சமூகத்தினூடாக இந்த கொடிய அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு வலியுறுத்தல் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பன்னாட்டு அரசுகள் செயற்படுத்தக்கூடிய கோரிக்கைகளை நாங்கள் நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, தற்காலத்தில் இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் பின்பு தாயக மண்ணில அரங்கேறி கொண்டிருக்கின்ற சிங்கள குடியேற்றங்களாக இருக்கலாம், கலாச்சார சீரழிவுகளாக இருக்கலாம், தாயக பகுதியில் இன்னும் படையினர் மேலும் மேலும் குவிக்கப்பட்டிருக்க கொண்டிருக்கின்ற அநியாயமான நடவடிக்கைகளாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற ஓர்ம எண்ணங்களோடு நீங்கள் களம் குதித்தீர்கள் சென்ற திங்கட்கிழமை. அது 3வது நாளை இன்று கடந்திருக்கிறது. இந்த 3 நாட்களிலும் நீங்கள் வரும்பொழுது இருந்த அந்த ஓர்மம் இப்பொழுது இந்த 3வது நாளில் உங்களை எவ்வாறு இன்னும் தூண்டி இருப்பதை நீங்கள் உள்ளூர உணர்கிறீர்கள்? வரும்போது இருந்த உணர்வை விட இன்னும் மேன்மையாக எங்களிடம் இருக்குது. உண்மையிலேயே எங்களுக்கு வரும்போது இருந்த எவ்வாறு திட்டமிட்டு நாங்கள் இங்கு வந்தோமோ, ஆனால் அதை விட இன்னும் மேன்மையாக இப்ப நாங்கள் எங்களுக்கு தெரியும், சென்று முன்னாள் ஒரு 5-6 நாள் போனால் எங்களுடைய உடம்பு சோரவளிக்கிறோம் என்று. ஆனால் உண்மையிலேயே எங்களுக்கு அந்த மன உறுதி இன்னும் தெம்பாக இருக்குது. காரணம் இங்க சில சொன்னா நம்ம பாகிஸ்தான் மாணவர்கள் வந்திருந்தார்கள், பங்களாதேஷ் மாணவர்கள் வந்திருந்து இங்கு வாழ்ந்த அந்த மனிதர்கள் கூட எங்களை பார்த்து சென்றார்கள், உறுதியாக இருக்க சொல்லி. அதை விட தமிழ்நாட்டில இருந்து முக்கியமான பேர் தொடர்பு கொண்டு சாய்த்திருந்தார்கள், இளைஞர்கள் சாய்த்திருந்தார். அவர்கள் உறுதி தமிழ்நாட்டில் இருந்து ஒரு
புதுக்கோட்டையிலிருந்து ஒரு இளைஞர் சகிச்சிருந்தான் நேற்று ஒரு மாணவர், அண்ணா தமிழெல்லாம் வெட்டி பிடிக்கும் தூரத்துல இருக்கு, நாங்கள் கையால சிம்பிளா எடுத்துட்டு போக வேண்டிய தூரத்தில் இருக்கு, போராட்டத்தை நாங்களும் கைவிட மாட்டோம், நீங்களும் கைவிடாதீங்கள், இளைஞர்களை கூட்டி போராடுங்கள், தமிழீழத்தை நாங்கள் பெற வேண்டிய காலம் இந்த காலம் என்று சொன்னார். அந்த நேரம் எங்களுடைய உண்மையிலேயே அவர் அப்படி சொல்லும் போது தமிழ்நாட்டில் இருந்து எங்களுடைய மேனி குளிச்சிருந்தா உண்மையிலே என்னென்னு சொன்னால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எங்களுடைய நாடு எங்கள் கையால் நாங்கள் பக்கத்தில் இருக்குது, எட்டி பிடிக்கும் தூரத்துல தான் எங்களுடைய தமிழீழம் இருக்குது. அது எங்களுடைய மக்கள் உணர்ந்து எங்களுக்கு முன்னுக்கு வந்து போராட வேண்டும், இளைஞர்கள் உணர வேண்டும், எங்களுக்கு ஒரு நாடு இல்லை என்றதை உணர வேண்டும். நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அதில் மாற்றமல்ல, நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். தமிழ் தினேஷ், இன்றைக்கு உங்களுடைய இந்த நீங்கள் இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் பேரவத்தில் பின்பு நாங்கள் எல்லாரும் தான் நாங்கள் உங்களுடைய தாயகத்துக்காக எவ்வகையான போராட்டத்தில் எங்களை இணைத்துக் கொள்வோம் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் நாங்கள் எல்லாரும் இருந்தோம். இந்த ஜனநாயக வழி போராட்டம் எங்களோட புலம்பெயர் தேசங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அநியாயமாக எங்களுடைய ஒரு பெரிய ஒரு அமைப்பு அளிக்கப்பட்டது இந்த சர்வதேச நாடுகளுடைய கூட்டு முயற்சியினால். எனவே நாங்கள் எங்கள்கிட்ட தரப்பட்ட இந்த ஒரு பெரிய ஒரு தார்மீக கடமையை பொறுப்பாக ஏற்று நாங்கள் இந்த ஜனநாயக வழி போராட்டத்தை சர்வதேச சமூகத்தில் கொண்டு வந்து, நீ கண்மூடி இருந்து நீயும் இதில் ஈடுபட்டபடியாத்தான் எங்களுடைய மக்கள் 1 லட்சத்துக்கு மேலே கொல்லப்பட்டார்கள். இன்னும் அவர் அங்கிருந்து வருகின்ற காட்சிகளும் அந்த அக்கிரம நேரங்களில் நடைபெற்ற காணொளி காட்சிகளும் இன்னும் எமது மனதை துளைத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் இதில் இருந்து விடுபடுவதற்கு, எங்களுக்கான சுதந்திரமான தேசம் ஒன்றை நிறுவுவதற்கு, அதுவரை இந்த சுதந்திர தேசம் நிறுவுவதற்கு முதல் எங்களுடைய மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சிறுவர்கள் காணாமல் போகடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக உடனடியாக அங்கு ஒரு பாதுகாப்பு பொறிமுறை நிறுவப்பட வேண்டும். ஐநாவினுடைய தலைமையில் அங்கு ஒரு பாதுகாப்பு பொறிமுறை நிறுவப்பட வேண்டும் என்பது ஒரு தேவையான ஒரு விடயத்தை நீங்கள் வலியுறுத்தி குதித்திருக்கிறீர்கள். இந்த விடயங்களை இப்பொழுது என்னென்று சொன்னால், இன்றைக்கு இந்திய மத்திய அரசாங்கத்தை நோக்கி அங்கு தமிழக மாணவர்கள் மட்டுமல்ல மற்ற மாநில மாணவர்களும் மக்களும் இன்றைய திரண்டிருக்கிற சூழ்நிலையில் உங்களோட போராட்டம் இங்கு பிரித்தானியாவில் வெடித்துள்ளதை நாங்கள் மிக முக்கியமான செய்தியாக பார்க்கலாம். அதே நேரம் இன்று நாளை மறுநாள் ஜெனீவாவிலே சுவிட்சர்லாண்டிலே ஐநா பேரவையினுடைய அமர்வுகள் வாக்கெடுப்புக்கு விடப்பட இருக்கிறது, பிரேரணைகளுக்கு எதிரான வாக்கெடுப்புகள். இவ்வாறான முக்கியமான காலகட்டத்தில் இந்த நேரத்திலே இந்திய மத்திய அரசாங்கத்தினை நோக்கியே எமது போராட்டம் இப்பொழுது மிக முக்கிய கவனத்தை கொடுத்திருப்பதனால், அதுவும் நீங்கள் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அருகாமையிலிருந்து இந்த அகிம்சை வழி அறவழி போரை தொடுத்திருக்கிறீர்கள். இந்நேரத்திலே இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திலிருந்து ஏதாவது சமிக்ஞைகள் உங்களுக்கு தென்பட்டதா, அல்லது அதை நீங்கள் எந்த அளவில் எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை எமது மக்களுக்கு சொல்லுங்கள். இதற்கு மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கிறீர்கள்? விளங்கலேனா இன்று இந்திய மத்திய அரசாங்கத்தை நோக்கி விடுக்கப்படுகின்ற கோரிக்கைகள், குறிப்பாக நீங்கள் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அருகாமையில் இருந்து அவர்களை நோக்கிய முக்கியமான அறவழி போராட்டமாக இது இருப்பதாகவே எல்லாரும் நாங்கள் கணிக்கின்றோம். அந்த வகையிலே அவர்கள் உங்களை இதுவரையில் ஏதாவது சமிக்ஞைகள் தந்திருக்கின்றார்களா, அல்லது அவ்வகையான சமிக்ஞைகளை நீங்கள் ஏற்படுத்துவதற்கு எங்களுடைய மக்கள் எந்த அளவில் இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறீர்கள்? உண்மையில இங்க அப்படியான ஒரு இதுக்கு ஆயிரக்கணக்குக்கு மேலான மக்கள் போராட வேண்டிய தேவை இருக்குண்ணா. உண்மையிலேயே நிச்சயமா என்னன்னு சொன்னால், எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பரன் ஒரு எங்களுடைய ஒரு என்னன்னு சொல்றது, எங்களுடைய துண்டு பிரதேசம் ஒரு பலகையில் அடித்து அதை விளக்கமா இங்க வைக்கிறதுக்கு கூட எங்களுக்கு அனுமதி இல்லாத நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய தேசிய கொடியை கூட எங்களுக்கு இவ்வளவுதான் குறிப்பிட்ட இடம்னு சொல்லி அது அங்க தேசிய கொடிய நாட்டில கட்டி வச்சுட்டு போனோம். ஒரு இந்த வசதியும் இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். என்ன சொன்னால், நாங்கள் இருக்கும் கதிரையில் அதை எங்களுடைய தேசிய கொடியை நாட்டி அதெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். அந்த வசதி எங்களுக்கு அவங்களால எப்பயுமே ஒரு இந்தியன் எம்பசி வரைக்கும் பார்த்தால் அவங்க பார்ப்பாங்க, போய்க்க பார்த்துட்டு போவாங்க. மக்கள் குறைவு. அப்ப அவங்களுக்கு இவங்க இருக்கிறாங்கன்றது மட்டும்தான் அங்க தெரியுது. எதற்கு இருக்கிறாங்கன்றது உண்மையிலே அங்க வர நிறைய பேருக்கு விளங்காது. என்னன்னு சொன்னால், ஒரு கோஷம் இருக்குன்னா, இப்ப நாங்கள் வெஸ்ட்மின்ஸ்டர்ல போராடல, வெஸ்ட்மின்ஸ்டர் அங்க நாளக்கு போராட்ட எங்களுக்கு நாங்கள் சொல்லினோம், எங்களுக்கு இவன் தமிழீழம் எங்களுக்கு அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியும். ஆனால் இங்க இப்ப எங்களால கூட சொல்ல முடியல. ஏன்னால் ஆரம்பத்துல நாங்கள் போற மக்களுக்கு லீவ் லெட்டர் கொடுத்து விளக்கப்படுத்தணும். கொஞ்சம் ஒளிமி நின்று அங்கங்க போக கொஞ்சம் பிரச்சனை. அப்ப அதை இது மக்கள் உணர்ந்து
இது ஒரு நல்ல ஒரு காலகட்டம் என்று மக்கள் உணரணும் அண்ணா. நிச்சயமாக அதைத்தான் நாங்களும் வலியுறுத்துகின்றோம். தமிழ் தினேஷ், மக்கள் நீங்கள் தயவு செய்து சிந்தியுங்கள். நான் ஏற்கனவே கூறியது போல இன்றைக்கு 72 மணித்தியாலங்களை கடந்த அறவழி போராட்டமாக இது அமைகின்றது. இந்த அறவழி போராட்டத்தில் நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த இளைஞர்களுக்கு என்பதற்கு அப்பால் எமது போராட்டத்துக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் வலு சேர்த்திருக்கிறோம். இது ஒரு ஜனநாயக வழி போராட்டம். இதில் போய் நாங்கள் ஏதாவது அங்கே பிரச்சனைகளை கிளப்பவில்லை, ஏதாவது சட்டத்துக்கு முரணாக நாங்கள் அங்கே நடக்கவில்லை. அந்த இளைஞர்கள் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து நியாய வழி போராட்டத்தை அங்கே தொடுத்திருக்கிறார்கள். இதில் நாங்கள் போய் கை சேர்ப்பது என்பது எங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமை. நாங்கள் எங்கிருந்து வந்தோம், நாங்கள் எந்த வழி போராட்டத்தில் நாங்கள் எங்களை இணைத்திருக்கிறோம் என்பதை தயவு செய்து சிந்தியுங்கள். தயவு செய்து இந்த முக்கியமான காலகட்டத்தில் இனி வரப்போற ஒவ்வொரு மணித்தியால துளிகளும் மிக முக்கியமானவை. ஏனென்று சொன்னால் இந்த இளைஞர்கள் சலிப்படையக்கூடாது. முக்கியமாக உடல் ரீதியாகவோ மனதளவாகவோ அவர்கள் சலிப்படைய வைக்கக்கூடாது. எனவே நாங்கள் இவர்களுக்கு தேவையான பக்கபலமான சகலவிதமான மன வலிமையையும் உடல் வலிமையையும் நாங்கள் அள்ளி வழங்க வேண்டும். அதில் போய் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய உரிமை கோஷங்களை எழுப்ப வேண்டும், உரிமை பதாகைகளை நாங்கள் தாங்க வேண்டும். இது இன்றைக்கு காலகட்டத்தினுடைய தேவை. தயவு செய்து உறவுகளே, இதில் அவர் இவர் என்று நாங்கள் பார்க்காமல் எங்கட தமிழீழத்தை மட்டும் கண்ணில் பாருங்கோ, எங்களுடைய உரிமையை மட்டும் பாருங்கோ, அங்கே படுற மக்களுடைய கஷ்டத்தை பாருங்கோ தயவு செய்து. ஏனெங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களை நான் பார்த்து கேட்கிறேன் ஊடகம் என்ற ரீதியில். இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் அமர்நாத்துக்கு கூட இன்றைக்கு நான் வயது சொல்லவில்லை, 60க்கு மேற்பட்ட ஒரு முதியவரை நான் பார்க்கிறேன். அவர் இந்த நேரத்திலே அந்த இளைஞர்களோட போய் அந்த இளைஞர்களுக்கு தகப்பன் மாதிரி நின்று அவர்களுக்கு தேவையான சில தேவைகளை செய்து கொடுக்கிறார், வசதிகளை செய்து கொடுக்கிறார். அவர் ஒரு அமைப்பு ரீதியாக போக இல்லை, அல்லது வேறொரு பக்கமாக போக இல்லை. அவர் தானும் இந்த தன்னை பிள்ளைகள் மாதிரி எண்ணிக்கொண்டு தன்னை வாயாலேயே சொன்னார். இப்போ அதே மாதிரி இந்த வீடுகளில் இருக்கிற பெரும் பெரியவர்கள் தயவு செய்து நீங்கள் செல்லுங்கள். உங்களுடைய பேரப்பிள்ளைகளாக இவர்கள் இருக்கலாம், அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம். இவர்களை போய் நீங்கள் தட்டுங்கள். என்னுடைய மண்ணுக்காகத்தானே இருக்கிறாய், என்னுடைய மண்ணுக்காகவே நீ போராடுகிறாய். ஒருவேளை நீங்க சாப்பிடாம இருங்க பாப்போம். அப்ப இந்த பிள்ளைகள் இன்றைக்கு 3 நாள் உண்ணாமல் உறங்காம இருக்கணும். எந்த நேரமும் என்ன பிரச்சனை வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இதை நாங்கள் தார்மீக வழி போராட்டமா பாருங்க. இதை எந்த பக்கத்திலையும் நிறச்சாயம் பூசாதீங்க. தயவு செய்து சாயம் பூசாம தயவு செய்து இந்த போராட்டத்தை எங்கட மண்ணுக்காக, இன்றைக்கு எங்கட மண்ணில் நடக்கிற அவலங்களுக்காக தயவு செய்து குரல் கொடுப்பதற்கு நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு தேவை இருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது தமிழ் தினேஷ், நாங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு சென்று மீண்டும் உங்களுடைய நண்பர்கள் திராவிடன் அல்ல தினேஷோடு உரையாட முயல்கின்றோம். இணைந்திருங்கள், நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கின்றோம். உறவுகளே, ஒரு சிறிய இடைவேளைக்கு சென்று மீண்டும் இணைவோம். இங்கே நண்பர் அமர்நாத் என்னோடு இணைந்திருக்கின்றார்.